ஃப்ரெஞ்சில் நீங்கள் ஒரு விடயம் சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கும்போது உங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். கட்டாயம் நீங்கள் உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி ஆகணும். அந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் இன்றைக்கு ஒரு 10 எக்ஸ்பிரஷன் சொல்ல போகிறேன். அதோட சேர்ந்து சில உதாரணங்களும் சொல்ல போகிறேன். இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த கருத்தை வெளிப்படுத்துறது முக்கியமான விடயம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு தலைப்பு சம்மந்தமாக கழிச்சு கொண்டிருக்கும் போது கேட்பினும், நீ இதை பற்றி என்ன நினைக்கிற என்றைக்கு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இதை பற்றி இப்படி நினைக்கிறேன், நான் இதை இப்படி சொல்ல வருகிறேன் என்று அதுக்குரிய கருத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அதுக்கான 10 எக்ஸ்பிரஷன் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க வரணும்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. மிகவும் முக்கியமாக இந்த 10 எக்ஸ்பிரஷன் என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால் டெல்ஃப் எக்ஸாமுக்கும் கட்டாயம் இது தேவையான ஒரு விடயம். வாங்க இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் je pense que, je pense que என்ற நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தத்தில் வரும். சரி, அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். Je pense que le français est une langue très belle என்ற நான் நினைக்கிறேன் பிரெஞ்சு மொழி மிகவும் அழகான மொழி. ரெண்டாவது, je pense que tu es gentil, நான் நினைக்கிறேன் நீ நல்லவர் என்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் je trouve que, je trouve que என்று சொன்னால் இதை என்னத்துக்கு நாங்கள் பாவிக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் இதை ஒரு விஷயத்தை அவதானிச்சிட்டு அதுக்கு நீங்கள் கருத்து சொல்கிறது. அந்த அவதானிச்ச விடயத்திலிருந்து இல்லை ஒரு பார்த்த விடயத்திலிருந்து இல்லை ஒரு கதைச்ச விடயத்திலிருந்து ஒரு கருத்து சொல்கிற அந்த விஷயத்திலேருந்து நீங்கள் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்கோ இல்லை இன்னொரு கெட்ட விஷயம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறது. சரி, அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். Je trouve que ce film est trop long என்றா அதுவுமே நான் நினைக்கிறேன் இல்லை நான் இதில் இருந்து என்ன சொல்ல வாரேன்டா இந்த படம் பெரிய நீளமான படமாக இருக்குது, மனத்தியாலம் கூடின படமாக இருக்குது. அடுத்தது ரெண்டாவது, je trouve que ce café est bon என்றா நான் நினைக்கிறேன் இல்லை நான் இதில் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால் இந்த கெஃபே மிகவும் நல்லா இருக்குது. மூன்றாவது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆ மொனவி, ஆ மொனவி என்று சொல்லி சொன்னால் என்னுடைய கருத்து. அதுக்கு 2 உதாரணங்கள் பார்ப்போம். ஆ மொனவி il faut commencer à étudier plus tôt, என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நேரத்துக்கு படிக்க தொடங்க வேண்டும். அடுத்தது ரெண்டாவது, à mon avis il va pleuvoir, என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் மழை பெய்ய போகிறது. அடுத்தது je crois que, je crois que என்ன நான் நினைக்கிறேன். அதுக்கு 2 உதாரணங்கள். je crois que tu as raison, நான் நினைக்கிறேன் நீ சொல்கிறது சரி என்று. ரெண்டாவது, je crois que Paul est malade என்றா நான் நினைக்கிறேன் பால் வருத்தமாக இருக்கிறார் என்று. வருத்தம் என்றால் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் என்று. அடுத்தது il me semble que, il me semble que என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு தோன்றுகிறது, நான் இப்படி என்று நினைக்கிறேன் இல்லை தோன்றுகிறது என்றோட அர்த்தம். அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். il me semble que cette réponse est correcte என்ற நான் நினைக்கிறேன் எனக்கு தோன்றுகிறது இந்த பதில் சரியானது என்று.
அடுத்த ரெண்டாவது, il me semble que tu es en retard. எனக்கு தோன்றுகிறது நீ தாமதமாகி விட்டதென்று. அடுத்தது selon moi. selon moi ன்னு சொல்லி சொன்னா என்னுடைய கருத்தின்படி. அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். selon moi, voyager est la meilleure façon d'apprendre une langue. என்ற கருத்தின்படி பயணிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்வது சிறந்த வழியாகும். ரெண்டாவது, selon moi, cette couleur est jolie. என்ற கருத்தின்படி இந்த கலர் அழகானது. அடுத்தது, je dirais que. je dirais que என்று சொன்னா நான் என்ன சொல்கிறேன் என்றால். அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். je dirais que ce livre est plus intéressant que le film. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா இந்த புத்தகம் படத்தை விட மிகவும் சுவாரஸ்யமானது. ரெண்டாவது, je dirais que cette voiture est chère. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னா இந்த கார் மிகவும் விலை கூடியது. j'ai l'impression que. j'ai l'impression que ன்னு சொன்னா எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால். அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போம். j'ai l'impression que tu es un peu fatigué. எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னு சொன்னா நீ சோர்வாக இருக்கிறாய். ரெண்டாவது, j'ai l'impression que tu es triste. எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னு சொல்லி சொன்னா நீ கவலையாய் இருக்கிறாய். அடுத்தது, pour moi. pour moi அதுவுமே என்ற கருத்து அல்லது எனக்கு. அதுக்கு உதாரணம் பார்ப்போம். pour moi, l'amitié est plus important que l'argent. எனக்கு காசை விட நட்புத்தான் முக்கியமானது. ரெண்டாவது, pour moi, le sport est important. எனக்கு அல்லது என்ற கருத்து போகண்ட விளையாட்டுகள்லாம் முக்கியமானது. அடுத்தது 10வது என்னன்னு சொல்லி சொன்னா d'après moi. d'après moi ன்னு சொல்லி சொன்னா என்னுடைய கருத்து. அதுக்கு 2 உதாரணங்கள் பார்ப்போம். d'après moi, ce restaurant est le meilleur du quartier. என்னுடைய கருத்துப்படி இந்த சுற்றுப்புறத்துல இந்த உணவகம் மிகவும் நல்லது. ரெண்டாவது, d'après moi, ce film est intéressant. என்ற கருத்துப்படி இந்த படம் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த 10 எக்ஸ்பிரஸியோவும் நீங்க உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்க கட்டாயம் பாவிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இல்லை நான் நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வாரேன்டா என்று உங்களோட ஒப்பீனியன் சொல்லிக்க இதை நீங்கள் கட்டாயம் பாவிச்சு கதைக்கணும். இது நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையிலையுமே பயன்படுத்தி கதைக்கலாம். அதையும் விட முக்கியமாக நீங்கள் பரீட்சைக்கு நீங்கள் தோற்று இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை எழுதி வச்சோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஞாபகப்படுத்தி கதைச்சு பழகுங்க.